சொல்லை நாங்கள்
மங்கிடாமல் நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து தடுமாறு வேலையிலே நெஞ்சிலையும் நாவிலையோ நெஞ்சிலையும் நாவிலையோ எனக்கு நினைவருள வரவே எனக்கு நினைவில் வந்தேன்
ஆதியில ஆண்டவனுடைய அருளை கொண்டு சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவன் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவனுடைய தொழில் என்ன? படைக்கும் தொழில். கண்ணனுடைய தொழில் காக்கும் தொழில். சிவபெருமானுடைய தொழில் அழிக்கும் தொழில். முத்தொழில்கள். மூர்த்திகளுடைய தொழில் முத்தொழில். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தொழில். நான் அண்ணாவின்னா நீர் குடத்துக்காரரு, உனக்கு அந்த தொழில் மட்டும்தான், மற்ற தொழில் அப்ப குதிரை கொண எறிஞ்சுதான் கொம்ப கொடுக்கலையாம். குதிரை கொண எறிஞ்சு கொம்ப கொடுக்க கையிலேயே பிடிக்க முடியாது. 6 தொழில் பார்த்துட்டாலும் போதாது, தொழில் இருந்தாலும் விருத்தி இருக்கணும். அப்ப சிருஷ்டிகர்த்தா விசில் அடிக்க கேட்கானே, சிருஷ்டிகர்த்தா பிரம்மதேவனுடைய தொழில் படைக்கும் தொழில். உருப்பிடிக்கும் பிரம்மாவுடைய அருளை கொண்டு பிரம்மதேவன் படைத்த உலகங்கள் 7 பாதாள உலகம். 7 14 உலகத்தில சிவபெருமான் படைத்த உலகம் 3 திரிலோகம். அதலை சுதலை ஆதி பாதாளம். அதலை என்றால் ஆகாய லோகம், நம்ம இருக்கப்பட்ட மத்திய லோகம். அதுதான் நரக லோகம். நம்மளை போற அங்கதான கொண்டு கடைசி காலத்துல சேப்பாரு. நம்ம பண்ணத பாவம் கொஞ்சமா நஞ்சமா இருக்கவனை தூக்கி இல்லாத மேல போட, முன்னால விட்டு பின்னால பேசுதான். ஏன் நேருக்கு நிறைய பேர் பேசிட்டே வேண்டிய முன்ன விட்டு பின்ன பேச அகம் பண்ணுதான், இன்னல் பண்ணுதான். ஒருதன் வாழ ஒருதனுக்கு பொறுப்பு இல்லை. அப்படி ஆண்டவன் படைத்த இந்த உலகத்திலே பிரம்மதேவனுடைய அருளால் படைத்த உயிர்கள் 1 அல்ல 2 அல்ல, என்ன உன்னா சீவச்சந்துக்கள் 8000 லட்சம் கோடி உயிர்கள். 8000 லட்சம் கோடி உயிரை நம்ம இருந்து எண்ண முடியுமா? ஒரு உயிர்னா எண்ணிரலாம், 2 உயிர்னா, ஆனா உயிர்கள் 8000 லட்சம் கோடி உயிர்ல இருக்கு. அந்த 8000 லட்சம் கோடி உயிரிலே ஆண்டவன் படைத்த உயிர்கள் என்னெல்லாம் தெரியுமா? படைத்த உயிர்களே பகவான் 6 அறிவு கொடுத்திருக்காரு. எதற்கு ஓரறிவில் இருந்து 6 அறிவு வரை கொடுத்திருக்காரு தெரியுமா? மரம் செடி கொடி தலை தாவரங்கள் புல் பூண்டுகளுக்கு சிவபெருமான் ஓர் அறிவு கொடுத்திருக்கார். சின்ன உயிரி சித்தெரும்பு கட்டெரும்பு கொசுவு அசுமந்தம் மூட்டைப்பூச்சி பாச்சா கரப்பாம்பூச்சி இதுகளுக்கெல்லாம் ஆண்டவன் கொடுத்த அறிவு ஈரறிவு. 3 அறிவு யாருக்குன்னு கேட்கியலோ? நீரில வாழுது பத்தியலா? முதல்ல அது மட்டுமா? தரையில ஊந்து போது பத்தியலா? பயத்தால உமக்கு போகும். பாம்பு உடும்பு பள்ளி இதுகளுக்கெல்லாம் ஆண்டவன் 3 அறிவு கொடுத்திருக்காரு. 4 அறிவு சிவபெருமான் யாருக்கு கொடுத்தார்? ஆகாயத்திலே பறக்கும் பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் ஆண்டவன் 4 அறிவு கொடுத்திருக்காரு. பறவை எந்தெந்த பறவை ஆகாயத்துல பிறகு அதுக்கு பூரா 4 அறிவு. 5 அறிவு ஆண்டவன் யாரு கொடுத்திருக்காரு தெரியுமா? 4 கால் கொண்டு நடக்கக்கூடிய கால்நடைகளுக்கு பூரா ஆண்டவன் 5 அறிவு கொடுத்திருக்காரு. ஏன் கழுத குதிரை கால்நடை கண்ணுக்குட்டி ஏ மத யானை ஏ நீர் யானை இதுகளுக்கு ஆண்டவன் 5 அறிவு கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு தான் உனக்கு எனக்கு உடுக்காருக்கு தாளத்துக்காரருக்கு கட்டக்காரருக்கு 10 மணிக்கு மேல
அப்ப உனக்கு எத்தனை தான் இருக்கு? அப்ப மானிட மக்களுக்கு இறைவன் 6 அறிவு கொடுத்திருக்கார். 6வது அறிவு என்ன அறிவு தெரியுமா? அதுதான் பகுத்தறிவு. பகுத்துண்டு வாழ்வதே பகுத்தறிவு. இந்த 6வது அறிவை கொண்டு மானிட மக்கள் நம்மளை படைத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் பசி இல்லாம ஆண்டவன் படைத்த உயிர்களுக்கு படி அளக்கிறது யாருடைய குணம் தெரியுமா? நம்மளுக்கு. ஐயா வாங்க, நல்லா இருக்கும். இல்ல அது வேற ஒரு கோபத்துல. அதாவது இறைவன் படைத்த உயிர்களுக்கு என்னைக்கும் இறை இழப்பது இறைவன் கடமை. ஒரு தாயின் தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி பாவித்து நடக்காவோ, மூத்தவன் பிள்ளை கூட சாப்பிடலன்னா ஏல கஞ்சியை குடிச்சிட்டு போய் பாடுபாடுதான். ஏன் பாடுவாக்க போறவன் சாப்பிடாம போற வெறும் வயித்துல மாங்கன்னு பிடிச்சி மம்பட்டியை பிடிச்சி வெட்டணுமே. குழப்பாவும் கூப்பிட்டு பிடிக்குண்டா வயதுக்கு அரை வயிறோ குறை வயிறோ சாப்பிட்டுட்டு போய் பாடுவார். அப்படின்னு யாரு சொல்லுவா? பெத்த ஆத்தா சொல்லுவா. தாய் போன அன்னைக்கு அறுசுவ உணவு போச்சு, தந்தை போன அன்னைக்கு தான் பெற்ற அறிவு போச்சு, பிள்ளை போன அன்னைக்கு செல்வாக்கு போச்சு, கூட பிறந்தவன் போன அன்னைக்கு தோல்வலி போச்சு, சமிசாரம் போன அன்னைக்கு சகலதும் போச்சு. பொண்டாட்டி இருக்குன்னு தான். அப்ப ஆத்தா இருந்தா பிள்ளை வயிற நிரப்பா, அப்ப இருந்தா நல்ல புத்திய சொல்லுவான். நான் பட்ட பதையாச்சும் நீ ஏண்டா படப்பற அப்படி சொல்லுவாரப்பா. நான் பட்ட தொழில் என்னோட போட்டுண்டா, நீ நல்லா படிச்சு காத்தாடிக்கு வந்து கையெழுத்து போட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணு. அப்படித்தானே எங்க அப்பா என்ன படிக்க வச்சாரு. என்ன ஈரோடு பக்கத்துல சத்தியமங்கலத்துல ஒண்டி விட்டாங்க இன்ஜினியர் படிக்க. ஏன் கேரகம் இங்க வந்து நீக்கி. அதனால இப்படியாக இந்த உலகத்தில் படைத்த உயிர்களுக்கெல்லாம் என்ன ஒண்ணு சிவத்துக்கும் இறை இலக்கணும் காத்து ரசிக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமா இந்த உலகத்துக்கு எப்படி பழி இழந்து வாராதறியுமா? இரவு போய் பகலு வாரா, இரவு போய் பகலு வாரா, பகலு போய் இரவு வாரா, வெள்ளி நல்ல கிழமையில ஐயா விடிய கால நேரம் போல சத்திய வடி எடுக்க அந்த சுவாமி கையில் கொடுப்பாளா, ஐயா உரிய நல்லதென இழந்து உடையவனர் கை கொடுத்தார், அதனை மறக்க நல்லதென இழந்து ஆதி மன்னனுட கை கொடுத்தார், ஐயா பக்க நல்லதென எடுத்து ஆதி பகவானுட கை கொடுத்தார், அத்தி மறக்க நல்லதென எடுத்து ஐயாதென எடுத்து ஆதி மன்னன் கையில் கொடுப்பாளா, அதனை மன்னன் கையில் கொடுப்பாளா, மன்னன் கையில் கொடுப்பாளா, ஐயா பகவானு வாங்கி கொண்டு அடியளக்க வேணும் உலகம் எல்லாம் இறையளந்து வருவாரா அவனிகள உலகம் எல்லாம் ஐயா உலகம் எல்லாம் அமுதலந்து வருவாரா, அமுதலந்து வருவாரா,
எவ்வுயிரும் தவறாமல் என்ன உள்ள ஜீவத்துக்கெல்லாம் படைத்த உயிர்களுக்கு பட்டினி இல்லாம பசி இல்லாம உலகம் தோண்டிய நாளையிலே இருந்து படைத்த உயிர்களுக்கு படியிழந்து காத்து ரட்சித்தார் சிவபெருமா. ஆண்டவன் படைத்த உலகத்துக்கு படியிழந்து காத்து ரட்சித்து 8 நாள் ஒரு வாரம் படியிழக்காரு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல. அந்த அம்மா அளந்து கொடுத்தது ஆளாக்குத்தானே. அந்த ஆளாக்குத்தனை கொண்டு இந்த உலகத்துக்கு படிக்கலாம்னு எவ்வளவு பெரிய கெட்டிக்காரரா இருக்கணும். உழப்புல கொண்டவர், உத்தியோகத்துல கொண்டவர், படிப்புல கொண்டவர், பட்டத்துல பெரியவர். ஆண்டவன் இப்படி படிகளந்து காத்து ரட்சித்து 8 நாள் ஒரு வாரம் ஆன உடனே ஆண்டவன் ஜெயவர்மனுக்கு கைகாலெல்லாம் நொந்துடுது, சோர்வாயிடுது. ஆண்டவனுக்கு அசதி அதிகம். ஆண்டவனாகி சிவபெருமா கை ஜோந்து கால் ஜோந்து கால் ஜோந்து கையிலைக்கு வருவாரா இறையளந்து முடித்து விட்டு கையிலைக்குள்ள வருவாரா ஐயா படியளந்து முடித்து விட்டு ஐயா முடித்து விட்டு வார கையிலைக்குள்ள வாராரா பகவான் கையிலைக்குள்ள வருவாரா வார கையிலைக்குள்ள வருவாரா அவனி கையிலைக்குள்ள வார போது எம்பெரும் அந்தங்கையவா அந்த ஈஸ்வரிய பார்வதியா பகவானை எதிர்பார்த்து ஆஜர வாஜலில ஆம ஒட்ட பழக போட்டு எப்படி இறந்த பகவான் பழக மேல நிக்க சொல்லி பாரிஜாத மலர் பறித்து பகவான் பூஜை பண்ணுவாரா விரலி மலர் பறித்து விரலி மலர் பறித்து சிவனார் பூஜை நடத்துவார். எண்ணம் பாத பூஜைதான் முடித்து பகவானும் பார்வதியும் பள்ளியறை வருவார். ஆண்டவன் பகவானுக்கு ஆதி பராஜயத்தை படியிழந்து வந்த உடனே பகவான ஆச்சார வாசலில் நிக்க சொல்லி ஆம ஓட்ட பழக போட்டு பகவான பழகைக்கு மேல நிக்க சொல்லி பிச்சி இருவாச்சி வாடாமல்லி சூடாமல்லி அந்தி மந்தாரம் ரோசா ராசா மறிக்கொழுந்து அந்த பூவையும் கையில் எடுத்தா அத்தனை மலர்களை கொண்டு வந்து பகவான் பாதார விந்தத்தினை போட்டு பட்டு பயந்து பணிவிடை செய்து பாதம் தொட்டு கலையினால் பார்வதி பாத பூஜை முடித்த உடனே பகவானுடைய வலது கரத்தை பிடிக்கா. இது இடது கரம். பகவான் வலது கரத்தை பிடித்து வாங்க நம்ம 2 பேரும் பள்ளியறைக்கு போவோம். பள்ளியறைன்னா என்னது? சத்தியும் ஜீவனும் ஓய்வெடுத்து இருந்து தெய்வ ரகசியம் பேசக்கூடிய இடமே பள்ளியறை. அப்படி பள்ளியறையில பகவானும் பார்வதியுமாக நேருக்கு நேர் இருப்பார்.